இன்னைக்கு நானும் உங்களோட வரேன். ஏன் பார்வதி? என்ன? இந்த பூலோக சீமையிலே நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன். ஒவ்வொரு விதமாக போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாமோ அந்த பாவத்துக்கு தகுந்தவாறு படைச்சிருப்பேன். ஒரு சிலவங்கள கூணா படைச்சிருப்பேன், குருடா படைச்சிருப்பேன். ஆமா, ஒரு சிலவங்கள இருக்கவங்களா படைச்சிருப்பேன், ஒரு சிலவங்கள இல்லாதவங்களா படைச்சிருப்பேன். கணக்கார ஏழை. ஆமா, எல்லாரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன் பாத்துக்கோ. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் படியில வரும்போது நீ கூடத்துக்கு வந்து சொன்னீங்க, என்னிடம் என்ன கேட்பா? என்ன கேட்ப? இவன் இப்படி இருக்கான், ஏன் கூடா இருக்கான், அவன் இப்படி இருக்கான், இவன் ஏன் நொண்டியா இருக்காம நீ என்ன கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்ப. உனக்கு நான் பதில சொல்லிடுவேன். ஆனா என்னோட படியிலப்ப மறந்துருந்தேன். பதில சொன்னா என்னோட படியிலப்ப மறந்து. சரி, அதனால நீ கைலாசத்திலே இரு. அப்போ ஆமா. இல்ல பகவானே, நான் என் வாயை திறக்க மாட்டேன். சரி, என்னை அழைத்து செல்லுங்களேன் என்று அம்மா அந்த பார்வதி அவரை கேட்கின்ற போது கேட்கும் போது பகவானும் பார்வதி படியிலக்க வேண்டுமே என்று சொல்லி இங்கே வருகிறார்களானால் எங்கம்மா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலி பாலம் விட்டார். மெய்ப்பாலம் மெய்ப்பாலம் இதற்கெல்லாம் முன்னுரையா இரண்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக பட்டேனம்மா பூசராச நாடு விட்டு போவேறிய பட்டேனம்மா அங்கிருந்து பயணமாயி அங்கிருந்து பயணமாயி வருகிறாரே இருவேலம்மா. பார்வதி அவர்கள் சொல்லுகிறார், உங்களோட படியிறக்க வரும்போது என் வாயவே திறக்க மாட்டேன் என்று சொல்ல போய் தான் பகவானும் அழைத்து செல்கிறார். சரி, எங்க எங்க பூலோகத்திற்கு அழைத்து வருகிறார். பூலோகத்துக்கு படியிறக்க வருகிற போது சரி, ரதத்துல ஏறி வராங்க. ஆமா, பகவானும் பார்வதியும் வரக்கூடிய வேலையில பகவானும் பார்வதி வரக்கூடிய வேலையில பார்வதி அம்மா அங்க ஒரு அதிசயத்தை கண்டுட்டா. என்ன பார்க்கிறா? என்ன அதிசயம் நடக்க போகுது? என்ன என்ன பார்க்கின்றால்? என்ன நடக்கிறது? என்ன? அங்க ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கிறான். ஆமா, அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை? நமக்கு வேலை பண்ணுங்க. மனசு நல்ல மனசுப்பா. போய் கட்டி கும்பிடணும். கண்டிப்பா. ஆயிரம் மூணு கீழையா வேலையா? மேல சரி, அந்த கோபுரமே நம்ம கட்டுவோம். சந்தோஷமா பொண்ணா இருக்கும். ஆமா. சரி, அப்ப ஆட்டுக்குட்டி கொலை வரைக்காமல்ல, அவன் ஆட்டுக்குட்டிக்கு கொலை வரைக்கும் போது பாதி முடிக்கோப்புல இருந்து அடி கொப்பை வெட்டுறோம். இப்பதான் தெரியல அவன் யார் கூட்டாளி. முடிக்கோப்புல இருந்து அடிவுப்பை யார் வெட்டுறாங்க தெரியுமா? ஏன் வெட்டுறான்? அப்பதான் வெட்டு பாதி வெயிட்டு பாதி சேரும். வெயிட்டு பாதி. அவன் வெட்டி